ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமோசா எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு வந்து பிணைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. மைதா மாவை ரொம்ப நைஸாக தேய்ச்சி தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் டோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு ஆயிலெலாம் போட வேண்டாம். டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் சமோசாக்கு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அது ஒன்று ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கணும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ சமோசாக்கு ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுருவோம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சிடலாம். கடாயில் ரொம்ப கம்மியான எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு போட்டுடலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வெங்காயம் போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து மசிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட வேண்டாம். பட்டாணி, கிழங்கு, பீன்ஸ் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இதில் உப்போ காரமோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சமோசா எப்படி ஃபோல்டு பண்ணலான்னு பார்க்கலாம். சமோசா பேஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணதை அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபோல்டு பண்ணி மைதா மாவு வந்து பேஸ்ட் மாதிரி கலக்கி உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணனால உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃபுல் வீடியோவில் காட்ட முடியல. இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 by 1 போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங்லாம் வெந்ததுனால மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துக்கலாம். ரொம்ப கருகடிச்சிட வேண்டாம். இதை கூட வந்து நம்ம சாஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.